வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு ஜன்னல் கம்பி ஒன்றொன்றாய் கேட்டுப்பார், என் வீட்டு தென்னங்கீற்றை ஒவ்வொன்றாய் கேட்டுப்பார், என் பேரை சொல்லுமே. குட் மார்னிங். ஓகே, இன்னைக்கு காலையிலேயே எனர்ஜெட்டிக்காக இருக்கு வீடியோ போடுறப்ப. ஸோ போட்டுட்டு தான் இனிமேல் போய் சாப்பிட்ணும். ஓகே, இங்கே பாருங்க, மேலே தொங்கி இருந்த என்னோட ஃப்ளவர் இருக்கு இல்லையா, முல்லைப்பூ செடி, அதை நான் இந்த பக்கமாக இழுத்து விட்டேன். ஸோ நமக்கு இப்போ வந்து ஈஸியாக இருக்கும் ஓகே, எப்படி இருக்கு பாருங்க. ஸோ ஒரு 10 பூக்கான இருக்கும் போல. ஓகே, நான் பறிக்கல, அப்படியே இருக்கட்டும். அப்போதான் வாசனையாக இருக்கும் நல்லா. நமக்கு வந்து சாயந்தர நேரம் இங்கே வந்து உட்காந்துருக்கும் போது ரொம்ப பிடிக்கும். ஓகே, அப்புறம் நேற்று பூஜையெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க ஃப்ரெண்ட், எங்கள் அப்பார்ட்மெண்ட் ஜனங்க. ஸோ நாங்களும் ரொம்ப சிறப்பாக வச்சு செஞ்சோம் ஃப்ரெண்ட். ஓகே, வரலட்சுமி நோன்பு எதுக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வரங்கள் தருபவள் வரலட்சுமி. ஓகே, எனக்கு ஒரு வரம் தரணும் ஃப்ரெண்ட். இந்த அப்பார்ட்மெண்ட் ஜனங்களோட மனசை ஒரு மனுஷன் பார்க்கறதுக்கான வரம் கொடுக்கணும் ஃப்ரெண்ட். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம வரலட்சுமி தேவியை வேண்டிக்கலாம் எங்கள் அப்பார்ட்மெண்ட் ஜனங்களுக்கு புத்தி வரணும்னு. ஓகே, நான் எப்படி ரெங்கோலி போட்டிருந்தேன்றதை ஷேர் பண்ணுறேன் பாருங்க. இந்த ட்ரே தான் நான் வச்சுருந்தேன். ஓகே, இந்த ட்ரேவை வச்சுட்டு உள்ளார வந்து குட்டி குட்டியாக நிறைய ஃப்ளவர் போட்டுக்கிட்டேன், நடுப்புற விளக்கு வச்சுக்கிட்டேன். ஸோ விளக்கேற்றும் போது நம்ம மங்களமாக இருக்கணுன்றதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டேன். இந்த ஃப்ளவரும் வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் நான் தலைக்கு வச்சுருப்பேன், எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ஆர்டிஃபிஷியல் லீஃப். ஓகே, இது பூஜைக்காக பூஜை ரூம் இப்போ எல்லாமே தோரணெல்லாம் வாங்கி கட்டுறாங்க இல்லையா, அதையும் சுற்றி வச்சுக்கிட்டேன். அப்படி பார்க்குறப்ப நமக்கு ஃப்ளவர் கோலம் மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபேஷன். எல்லாரும் வீட்டு ஃபஸ்ட்டு நான் தான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் போட்டிருந்தேன். என்னை காப்பி பண்ணி நிறைய பேர் நிலப்படியில் இதை வாங்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எதுக்கெல்லாம் கூட காப்பி பண்ணணும்னு இல்லை ஃப்ரெண்ட். ஓகே, இதை போட்டு நான் நடுப்புற விளக்கேற்றி வச்சுருந்தேன். ஸோ இதை போட்டு நான் ஏன் சிம்பிளாக பண்ணிக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே நான் வந்து கலர் கோலம் போட்டுக்கிட்டேன். ஸோ வாசலில் நடப்பாதையில் இருக்கும்போது கம்ப்ளைண்ட் எல்லாம் ஜாஸ்தி, தமிழ் அப்படின்னாவே ரெடியாக இருப்பாங்க. ஸோ அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அதெல்லாம் பார்க்குறது இல்லை ஃப்ரெண்ட், நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இதெல்லாம் உண்டு. ஸோ அதனால நம்ம இது மாதிரி ப்ரில்லியன்ட் வேலையெல்லாம் பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, நோஸ்கட் பண்ண மாதிரியும் இருக்கும், நமக்கு என்னவோ அதை நம்ம பண்ணிக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். ஓகே, விளக்கேற்றி வச்சா சூப்பராக இருந்துச்சு, ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் பட்டன் தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட், பாய். என் வீட்டு